Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் இன்ஸ்டன்ட் தோசையும் அதுக்கு காம்பினேஷனாக ஒரு புதினா சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ரொம்ப மைல்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டின்னருக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான ரெசிபி. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம தோசை மாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இதில் நான் ஒரு கப் அளவுக்கு சிரோட்டி ரவை எடுத்திருக்கேன். ரவை கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதனால் நம்ம இதை மிக்சியில் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பவுடர் வேண்டியதில்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு மசிஞ்சிச்சுன்னா போதும். இது போல் அரைச்சிட்டு அதை எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்லேயே நம்ம மற்ற மாவும் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு கோதுமை மாவு, அரிசி மாவு எல்லாமே ஆட் பண்ணலாம். என்கிட்ட அரிசி மாவு இல்லை, அதனால நான் வெறும் கோதுமை மாவு மட்டும் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ரெண்டுமே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுமே 1/4 கப் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கர்டு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். இந்த கர்டு ஆட் பண்ணுறனால மாவுக்கு ஒரு புளிப்புத்தன்மை கிடைக்கும். அப்போ தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுக்கலாம். இந்த மாவு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் வீட்டில் தோசை மாவு எதுவும் இல்லை அப்படின்னாவோ, இல்லை வேறு எதுவும் டின்னருக்கு ரெடி பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம இதை ரெடி பண்ணலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவை ஆட் பண்ணிக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் கட்டி ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசை நல்லா திக்கான தோசையாவோ, ஊத்தாப்பம் மாதிரி திக்காகவும் ஊற்றலாம், இல்லைனா ரோஸ்ட் மாதிரி கிறிஸ்பாகவும் நம்ம செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டின்னருக்கு மைல்டாக சாப்பிடணும், ஹெவியாக வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த தோசை நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இல்லைனா டயட்டில் இருக்கவங்க ஜஸ்ட் ஆயில் எதுவும் விடாமல் டைரெக்டாக வெறும் இந்த மாவு மட்டும் போட்டுட்டு நம்ம தோசையாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் நெய் இல்லைன்னா ஆயில் விட்டு கொடுக்கலாம். இதில் ரவை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமே இதை அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அந்த சட்னி ரெடி பண்ணுற டைம் வரைக்கும் தான் அது ஃபர்மெண்ட் ஆக போகுது. இப்போ சட்னிக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் மட்டும்தான் இது காரத்துக்கு நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு 4 டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ்லேயே எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுட்டு இதை அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கிக்கணும். டொமேட்டோ எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வேகுதோ அந்த அளவுக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நான் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3மே நான் ஆட் பண்ணுறேன். புதினாவோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லியும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப வதக்க வேண்டாம். நம்ம ஜஸ்ட் அது அப்படியே சுருங்கி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் சட்னிலேருந்து நல்லா க்ரீன் கலரில் நல்லாயிருக்கும். இது போல் அது சுருண்டு வந்ததுக்கப்புறமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டுக்கு அரைச்சிக்கலாம். இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா ஆனியன் நம்ம ஆட் பண்ணல, வெறும் டொமேட்டோ மட்டும்தான் போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை மிக்சிக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைக்கும்போது ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, அது டேஸ்ட்டே போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் ஒரு 2 நிமிஷம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் மட்டும் வச்சோம்னாவே போதும். சட்னி ரொம்ப நல்லா வரும். இது போல் நல்லா அரைச்சதுக்கப்புறமே இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இன்னும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இது. இப்போ சட்னி நமக்கு ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட்டு தோசை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தோசை மாவு பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிட்டு இருக்கும். ரவை நல்லா ஊறி இருக்கும். அதனால் மாவு இன்னும் நல்லா திக்காக இருக்கும். அதனால் திருப்பி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த தோசை கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுறேன். இது நல்லா தின் லேயராக இருக்கிற மாதிரியும் ஊற்றிக்கலாம், இல்லைனா திக்காக ஊத்தாப்பம் மாதிரியும் கூட நம்ம இந்த தோசை ரெடி பண்ணிக்கலாம். இது போல் ஊற்றிட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுட்டு 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவுலேயே ஆனியன், கேரட் எல்லாமே போட்டுட்டு ஊத்தாப்பம் மாதிரி நம்ம திக்கு தோசையாக ஊற்றினாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
யூஸ்வலாக நம்ம பண்ணுற கோதுமை தோசைக்கு வந்து கோதுமையோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ரவை வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு செய்வோம். அந்த தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் இல்லைங்களா. இது வந்து நல்லா கிறிஸ்பாகவே வரும், அரிசி மாவு தோசை மாதிரியே. ஏன்னா ரவையோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால. இது போல் 2 சைடும் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம எப்போதுமே இந்த தோசைக்கு வந்து ஒரு தோசை ஊற்றி எடுத்ததுக்கப்புறமே அடுத்த தோசை ஊற்றும்போது டிஷ்யூ பேப்பர்னா ஒரு துணி வச்சுட்டு நம்ம அந்த ஆயில் ஃபுல்லாக தொடச்சிட்டு ஊற்றினோம் அப்படின்னா ஒரு தோசையுமே வந்து நமக்கு வந்து தின் லேயராக ஊற்றுறதுக்கு வரும். எப்போதுமே நம்ம செகண்ட் தோசை ஊற்றும்போது கரண்டி கூடயே வந்து அந்த மாவு ஒட்டிக்கிட்டே வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமே நம்ம ஊற்றும்போது கண்டிப்பாக தோசை வந்து நல்லா கிறிஸ்பாகவும் அதே மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் நீட்டாக வரும். இந்த தோசையோட டேஸ்ட் வந்து சாஃப்டாக்கிறத விட கிறிஸ்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போது இந்த மாதிரி தோசையெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் கூடவே வந்து கோகனட் சட்னியும் வச்சுருக்கேன். புதினா சட்னி கோகனட் சட்னி கூட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீ கூட இது ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.